நாளைக்கு நம்ம தலைவர்களுக்கெல்லாம் பரீட்சை, பெரும் பரீட்சை. இந்த எலெக்ஷன் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போற மாதிரி. ஆனா என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எழுத போறவன் ஜாலியா எழுத போவேன். அவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியாம வெளியில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். பத்தியலா என்னத்தை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறாங்களோன்ட்டு. அவங்களுக்கு தான் இதுல இருக்கிறதுல பெரும் டென்ஷன். இந்த எலெக்ஷன்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, அதிகபட்சமான வாக்குப்பதிவு. எப்பயுமே ஒரு தொகுதியில ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் இருக்கு அப்படின்னா 50,000 பேர் எங்க போவாங்கன்னே தெரியாது. நான் சொல்றது எஸ்ஐஆர் கழிச்சதுக்கு அப்புறமும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்ல பண்ணியிருக்காங்க இல்ல, அப்பயும் அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது பல பேர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு டிவியில உட்கார்ந்து அந்த ஓட்டிங்க பார்த்துட்டு இருப்பாங்க தவிர போயிட்டு ஒரு பய ஓட்டு போட மாட்டேன். ஆனா இந்த முறை கண்டிப்பா அந்த வாக்கு பதவி அந்த சதவீதம் அப்படின்றது ஏறி போய் எங்கேயும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிற்கும். அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா வேற யாரும் கிடையாது, விஜய் தான். அதுலலாம் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா இந்த விஜய் வந்து இந்த வாக்கை வாங்கி நல்ல சிஎம் சீட்டை பிடிச்சிருவான்னு கனவு காண்டு உட்கார்ந்துருக்காங்க இல்ல, அந்த சோழியே இங்க கிடையாது. அந்த கட்டை இங்க வேகவே வேகாதுன்னு வைங்கல. என்னத்தான் நீ மண்ணெண்ணை ஊற்றினாலும் கற்பூரம் போட்டாலும் பெட்ரோலையே ஊற்றினாலும் அந்த கட்டை எரியவே எரியாது. அது அப்படியே தான் கிடக்கும். அது இப்போ வெடிக்காது. இது வரைக்கும் அதை இப்ப விஜய் வாங்க போற ஓட்டு இது வரைக்கும் யாருக்கும் விழுகாத ஒரு ஓட்டாத்தான் இருக்கும். இந்த முதல் டைம் ஓட்டர் ஐடியா வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, வீட்டுல உட்காந்து சும்மா டிவியை பார்த்துக்கிட்டு ஐயோ யாரு முன்னாடி வர்றா யாரு பின்னாடி போறா, நாங்க தான் சொல்லணும்ல. இங்க பாரு இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்து ஓட்டு போடாம இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்து நம்மளை பாடா படுத்த போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த முறை கண்டிப்பா ஓட்டு போறதுக்கு போவாங்க. அது நடக்கும். அப்புறம் உண்மையில அப்ப இவர் விஜய் சொல்லலாம் போட்டி டிவிகே டிஎம்கே அப்படின்ட்டு. போட்டி வழக்கம் போல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. 2 கட்சியும் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சுறுசுறுப்பா பயங்கரமா போட்டி போட்டுக்கிட்டு இந்த தடவை எலெக்ஷன் வேலையை பார்த்துருக்காங்க. ஆனா இந்த தடவை கேள்விப்பட்ட வரைக்கும் பெருசா எதுவும் பணப்புழக்கம்லாம் இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஆனா நடந்திருக்கு. அது ஒரு பாட்டுக்கு நடந்திருக்கு. அது வந்து தெரியாமலாம் நடக்கல, தெரிஞ்சேதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்கேயாச்சும் பணம் கொடுத்து பிடிச்சு பார்த்துருக்கீங்களா? பணம் வச்சிருந்து தான் பிடிச்சிருப்பாங்களே தவிர கொடுக்கும் போது யாரும் பிடிச்சிருக்க மாட்டாங்க. பெரிய அளவு ஒரு 5,000 10,000 போல அப்படின்னாலும் 1000 2000 விநியோகம் ஆயிருக்கிறது தான், வாங்கியிருக்காங்க தான். அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்லல. ஆனா இந்த கொடுத்த காசு அவங்களுக்கு வந்து திருப்பி வருமா, அதான் அந்த ஓட்டை வாங்கின ஓட்டு திரும்ப அவங்க பாக்கெட்டுக்குள்ள வருமானா தெரியாது. அது அவங்களுக்கு உண்டான விருப்பம். இதுல என்ன ஒரு பெரிய ஒரு யார் இதுல டிசைடிங் ஃபேக்டர் இருப்பாங்க தெரியுமா? அதாவது இந்த கட்சி ஆல்மோஸ்ட் இந்த நேரத்துக்கு எல்லாரும் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க, நாம இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறோம், நாம இந்த கட்சிக்கு தான் போடணும். ஏன் வீட்லயும் கூட சொல்லியிருப்பாங்க நீ இதுக்கு தான் போடுற அப்படின்ட்டு. அவங்கள பத்தி பிரச்சனையே இல்லை. யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான் பார்த்தீங்களா, அவனால அந்தந்த அவன் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த கட்சி ஜெயிச்சிடாது. ஏன்னா அது எப்பயுமே ஸ்டாண்டர்டா விழுகிற வாக்குகள். எது டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கு அப்படின்னா, இப்பயும் கூட யாருக்கு போடலாம், இவனுக்கு போடலாமா இல்ல அவனுக்கு போடலாமா, இவனுக்கு போன தடவை போட்டோம் இவனுக்கு இந்த தடவை இல்ல, இவங்க 2 பேரும் இல்லாம புதுசா ஒரு ஆளுக்கு போடலாமா, அங்கேதான் மேட்ரு. இப்ப இந்த 2 பேரை தாண்டி புதுசா ஒரு ஆளுக்கு போகணும்னு நினைக்கிறான்ல, அது புதுசா ஒரு ஆளை போடணும், அந்த ஓட்டை போடணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான். பேசாம வீட்டுல உட்காந்து டிவியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ல, அவனும் ஒண்ணுதான். அவன் போட்டு வேஸ்ட், இவன் போடாம வேஸ்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் அப்படின்றத கேட்டாங்க. இப்ப புதுசா வந்தோன்னா நான் என்டிகேவை சொல்லல. என்டிகே கடந்த 10 வருடங்களுக்கு மேல களத்துல நின்று பயங்கரமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்பத்தான் வந்து அந்த பார்டர்ல தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேச்சே கிடையாது. அவங்க தொடர்ந்து அதாவது 24/7 அரசியல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீசனல் அரசியலுக்கு வல்ல அவங்க. இப்ப இந்த புதுசா வந்தது அப்படின்றது இந்த டிவிக்கே தான். அதுல எந்த மாட்டு கருத்து, அது புதுசு தானே. ஆனா ஏன் கொடுக்க கூடாதா, புதுசா வந்தவனுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாதா, அதான் ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்றாங்க ஒரு பேச்சுக்கு. ஒரு சாதாரண ஒரு கம்பெனி, சாதாரண ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு சாதாரண கம்பெனி ஆனா பொசிஷன் ஹை. அதுல ஏற்கனவே என்ன விளம்பரம் கேட்டு அந்த பொசிஷனை ஃபில் பண்ணுவாங்க. ஒரு விளம்பரம் கொடுத்து ஒரு கம்பெனில அதாவது காசு கொடுத்து நம்ம அதாவது அவன் கண்ட்ரோல்ல வந்து எல்லாத்தையும் கொடுக்கறது கிடையாது, அவனுக்கு சில விஷயங்களை கொடுத்து அதை ஒழுங்கா பண்றா அப்படின்னு சொல்றதுக்காக. அதுல இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஓப்பனிங் இருக்கு, இதுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இந்த நாலேஜ் தேவை,
இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுப்போமா, இல்ல இது வந்து யாரு வந்து பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் கொடுப்போமா? அந்த பொசிஷனை எப்படி ஃபில் பண்ணுவாங்க? சாதாரண ஒரு வேலைக்கு சார், இப்போ ஒரு பைலட், ஒரு பேச்சு சொல்ற ஒரு ஒரு பயணி, ஒரு விமானி, அந்த விமானி வந்து என்ன பண்றாப்புல, எக்ஸ்பீரியன்ஸ் விமானி ஒருத்தர் இருக்காரு. இப்பதான் யங் விமானி ஒருத்தர் உள்ள நுழைய, அவரும் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறார். ட்ரைனிங்லாம் அந்த ஒரு அந்த 4000 ஹவர்ஸ் 5000 ஹவர்ஸ் பறந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் பக்காவா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவரை நம்பி அவரை வந்து ஃபர்ஸ்ட் பைலட் உட்கார வைப்பாங்களா, இல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டால ஃபர்ஸ்ட் பைலட் உட்கார வைப்பாங்களா? ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம். பாலிடிக்ஸ் அவ்வளவு கேவலமா போச்சு இல்ல. இப்ப அவங்க தான் இந்த டிசைட் பண்றது. இந்த ஒரு வாய்ப்பு கொடுப்போம் போறாங்க பார்த்தீங்களா, இந்த நோட்டால போறது, வீட்டுல உட்கார்ந்து நொட்டை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த புதுசா ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அந்த வாய்ப்பு கொடுக்கறது தப்பு இல்லை, அவன் நம்ம கூட எவ்வளவு நாளைக்கு இருப்பான்னு தெரியணும்ல. எல்டிகேக்கு போறியா? நியாயம். உண்மையிலே சார் அவங்க ஏதோ ஒரு அரசியல் பேசுறாங்க. அவங்க பேசுற அரசியல் நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்றது அடுத்த பிரச்சனை. ஆனா அவங்க சாத்தியப்படுறதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டு இருக்காங்க. நான் இதை பண்ணுவேன்னு கான்பிடண்டா. அவங்கள எல்லா பிளானுமே சொதப்பல் பிளான்னு இல்லை. அதுல ஒரு 100ல ஒரு 20% எந்த கட்சியும் சொதப்பலாதான் இருக்கு. ஆனா அந்த புதுசா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வந்து நிக்கிறான் பத்தியலா, அவன் 100மே சொதப்பல் தான். கிட்டத்தட்ட அந்த புதுசா வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வர்றவங்க, இந்த வடிவேலு காமெடி ஒண்ணு வரும்ல, நான் இப்ப திருந்திட்டேன் சார், என்னை நம்புங்க, இங்க பாருங்க, எனக்கு என் 10 ரூபா கூட நான் போறேன், என் 2 ரூபா கூட நான் போறேன், அந்த கணக்கு தான் அந்த இடத்துல வந்து நிக்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. நீங்க யாரு வேணாலும் போடுங்க, இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடாதீங்க எல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். என்ன சொன்னாலும் சில பேருக்கு மண்டையில ஏறாது. ஆனா ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட அதை ரெக்ரெட் பண்ணாதீங்க. ரெக்ரெட்டே பண்ணாதீங்க கடைசி வரைக்கும். நான் போட்டேன்னா நல்லதுக்கு போட்டேன், நான் போட்டேன்னா தப்பாயிடுச்சு, நான் போட்ட ஆளு தப்பான ஆள் அப்படிலாம் ரிக்ரெட் பண்ணி நீங்க அடுத்த முறை அதை திருத்திக்கலாமே தவிர போட்டதுல தப்பே சொல்லக்கூடாது. சரியா? போங்க. ஆனா